அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆக்கி பேசினா விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள், பிரிக்ஸ் கூட்டமைப்பு, அதாவது பிரிக்ஸ் நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சார்பாக இன்றைக்கி டெல்லியில் 14-15 நடக்குது. ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பரபரப்பான சம்பவம். அங்கு ஈரான் இஸ்ரேல் முக்கியமாக, ஈரான் முக்கியமாக, முடிவெடுக்க வேண்டிய தருணம்ன்ற மாதிரிலாம் கேள்விகளாக கேட்டுருக்காங்க. என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, அதை தாண்டி உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, உலக தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லி என்ன பண்ணிட்டாங்க, அரசு அதிகாரிகளுக்கு 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே வேலை செய்யன்றாங்க. அரசு அதிகாரிகள் சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் கூட வீட்டிலேருந்தே வேலை செய்ய தயாராக இருக்கோம், நீங்கள் சம்பளம் போட்டிங்கன்னா சரி அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீங்கள் 2 நாள் என்ன, அதில் என்ன ஓர வஞ்சனை உங்களுக்கு, ஒரு 4 நாள் தான் வைங்களேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே அந்த கோரிக்கை இருக்கும். ஏற்கனவே சனி ஞாயிறு வேறு ஒரு ஜாலி இல்லையா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 4 நாள் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அருமையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அவங்க மனசுக்குள்ளே வந்திருக்கும். அதனால் டெல்லி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களா. அடுத்து இன்றைக்கி ராஜ்நாத் சிங்கோட கான்வாய் ஒரு 3 கார் மட்டும் போனதை பார்க்க முடிஞ்சுது. வழக்கமாக ஒரு 15-20 கார் பக்கம் போகும், 3 கார் மட்டும் போக முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அதே போல் எங்கள் மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, அவர் என்ன பண்ணார்னா பைக்கில் வந்துட்டார். அவங்க அதாவது 2 காரு 3 காரு, நான் பைக்கிலே வந்துடுறேன்பா அப்படின்னு பைக்கில் வந்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி சார்ந்த முதலமைச்சர்கள் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவருமே ஏதோ வெஹிக்கிள் குறைச்சதா தகவல்கள் கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் இன்னும் அதிரடிகள் வந்திருக்கிறது. இன்னும் இந்த பக்கம், அதாவது பிஜேபியோட எதிர்த்தரப்பு கட்சியான காங்கிரஸோ இன்னும் மற்ற அரசாங்கமோ இதை பற்றி பெருசாக கேர் எடுத்துக்க மாதிரி தெரியல. பட் ஆனால் அங்கே மத்திய அரசினோட ஆதரவு பெற்ற பிஜேபியோட ஒவ்வொரு மாநிலத்தோடைய முதல்வர்களும் இது ரொம்ப சீரியஸாக கன்சர்னாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கல்யம். காரணம் என்னவென்றால் சிக்கன நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அழகான பிரதமர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது லாட்வியானுடைய பிரதமர். அவங்க எவிகா சிசிலினா அவர்கள் இப்போ பதவியேற்று ஒரு 8 மாதம் ஆகும். ஜெலன்ஸ்கி கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனால் அதே ஜெலன்ஸ்கியால் தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ஜெலன்ஸ்கி கிட்ட கை கொடுத்தாவே ராஜினாமா பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னா 2 ட்ரோனு திடீர்னு மர்மமான முறையில் அவங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க லாட்வியாவில். உடனே அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு இதை எப்படி நீங்கள் தடுக்க தவறினீங்க, ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் எப்படி ஏமாந்து விட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வெகுண்டு எழுந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக பேசியிருப்பார். ஏன்னா ஒரு 3 கட்சிகளோட கூட்டணியில் தான் ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க. அதனால் அவர் கொஞ்சம் டென்ஷனாக பேசியிருப்பாராட்டுது. கடைசியில் என்னாச்சுன்னா அவர் விசாரணை பண்ணதில்லை, அம்மா நீங்கள் போய் கை கொடுத்துட்டு வந்தீங்களே இந்த ட்ரோன் அவங்களுக்கு தான், உக்ரைனுடைய ட்ரோன் தான், நீங்கள் பெரும்பாலும் ஆதரவளித்த உங்கள் நாடு தான் அந்த தாக்கல் நடத்தணும்னு சொல்ல என்னையே எதிர்த்து பேசுறியான்னு அவரை பதவியை விட்டு நீக்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, பதவியிலேருந்து வந்த அவர் பெருசாக நம்ம ஜெலன்ஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் உக்ரைனுடைய ட்ரோன் தான் நம்மளுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கல் நடத்தியிருக்கு, அதை மறைப்பதற்காக தான், மறைக்க சொல்லி தான் என்னை தூக்கினாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பிட்டை போட, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் கடைசியில் அந்த அம்மா தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன்னா 3-4 கட்சிகளோட கூட்டணியின் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. எப்போவுமே கூட்டணி அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறோன்னா நெக்கில் உட்காரக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி 117 118 உட்காந்தா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், அவங்க தான் 144 இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அந்த அம்மா நெக்கில் இருந்ததுனால, ஆல்மோஸ்ட் ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதத்தால் ஜெலன்ஸ்கியோட ட்ரோன் அவங்க நாட்டுக்குள்ளே வந்ததுனால அவங்க இப்போ பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்காக உங்கள் உள் மனசுக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும். நான் அங்கே லோக்கல் அரசியலுக்குள்ளே வரல, நான் உலக அரசியலுக்கு போகிறேன், பெரும்பான்மை அப்படி வந்தது இப்படி வந்தது அப்படின்லாம் நீங்கள் நிறைய உங்கள் மனசுக்குள்ளே தோணும். உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது, நிறைய கேள்விகள் கேட்கணும் உங்களுக்குள்ளே நிறைய தோண்டி இருக்கும்.
எது வந்தாலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க, அமைதியாக இருங்க. வாங்க நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு போகலாம். பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து இன்றைக்கி டெல்லியில் 14-15 நம்ம இந்தியா வந்து தலைமை தாங்கி நடத்துகிறோம். ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அதுக்கு தலைமை தாங்குறாரு. பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, அதுக்கப்புறம் சேர்ந்ததுனால 2010 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 2024 எகிப்து, எத்தோப்பியா, ஈரான், UAE, சவுதி அரேபியா, 2025 இந்தோனேசியா. இப்போ இந்த கூட்டத்தில் வந்து UAE, பிரேசில், ரஷ்யா, அப்புறம் ஈரான், இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இதில் மற்ற நாடுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக கலந்துக்கிறாங்க. அதில் ஈரான் வந்து என்ன பேசுகிறாங்கன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னவென்றால் ஈரான் வார் டென்ஷன் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. அப்புறம் எண்ணெய்கள் மீது பொருளாதார தடைகள், அப்புறம் எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றியும் இந்தியா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ ஈரான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது தன் தாக்குதலை நியாயப்படுத்தி சர்வதேச சட்டங்களை மீறி எங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலை நியாயப்படுத்துகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். நியாயப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அபாண்டமான பழிகளையும் குற்றச்சாட்டுகளையும் எங்கள் மீது சுமத்துகிறது. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, அதாவது ஒரு காயம் அடைந்த ஒரு விலங்கு அது என்ன ஆச்சுன்னா தனது வீழ்ச்சியின் போது தப்பிப்பதற்காக அப்படி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா அப்படி அலறும். அப்படி ஏன்னா ஒரு காயமடைந்த விலங்கு. அப்படிதான் அமெரிக்காவும் அலறுவதாக கடுமையாக சாடினார். அதாவது இவங்க அடிச்ச அடியில் அமெரிக்கா வந்து காயமடைந்து ஏதாவது உயிர் தப்பிச்சா போதுன்ற அளவுக்கு இந்த காயமடைந்த விலங்குகள் போல அலறி கொண்டு ஓடி விட்டது அமெரிக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனுஷன் பயங்கரமாக பேசிட்டு, இன்டர்நேஷ்னலாவை கொஞ்சம் கூட மதிக்காத இந்த அமெரிக்காவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் தனது நட்பு நாடான பிரிக்ஸ் கூட்டமைப்புகளே இனிய நாமல் தள்ளி இருக்கக்கூடாது, ஏன் கண்டனங்களை தெரிவிக்கக்கூடாது, போடுங்கள் 2 கடும் கண்டனத்தை அப்படின்ற மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஈரான் வந்து கேட்டிருக்காங்க. இது ஏன்னா இல்லீகல். இது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு நாடுகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நம்ம ஏன் எப்படி ஏற்றுக்கணும்? இல்லீகல். ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்றத விட ஒரு தவறான சென்டென்ஸை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. இது வந்து பிரிக்ஸ் மெம்பர் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் தரப்பில். இப்போ இந்தியா கண்டனம் தெரிவிக்க முடியுமா? இஸ்ரேலுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ இந்த இடத்துல இந்தியாவால் கண்டனம் தெரிவிக்க முடியுமா? இல்லை கண்டனத்தை போட்டு தான் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமா? வழக்கமாக பிரிக்ஸ் கூட்டமைப்புனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. இதோ புதிய நாணயம் வந்து விட்டது, அதோ புதிய நாணயம் வந்து விட்டது, டாலர் முடிந்து விட்டது, அமெரிக்கா ஒளிந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம வசனத்தினால பேசிகிட்டு இருந்தோம். பட் பாருங்கள், இன்றைக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் ரெசிலன்ஸ் அப்படின்னா மறுபடியும் சப்ளை செயினை வந்து எப்படி நம்ம புதுப்பிக்கிறது, பல பொருளாதார தடைகள்லாம் தாண்டி எப்படி நம்ம புதுப்பிக்கிறது, கிளைமேட் ஆக்ஷன், இந்த வானளாவிய உலகத்தில் நிறைய அளவுக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். அதை நோக்கி ஒரு சில ப்ராஜெக்டை வந்து கொண்டு போகணுன்றாங்க. டெக்னாலஜி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அந்த நாடுகளை வந்து முன்னிறுத்த வேண்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பீஸ் அண்டு செக்யூரிட்டி, அதாவது ஒவ்வொரு நாட்டை வலிமைப்படுத்துறதுனால, நம்ம கூட்டணி நாடுகளை வலிமைப்படுத்துறதுனால அமைதியும் தீவிரவாதத்திலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும். தீவிரவாதம் இல்லாத இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது வழக்கமாக மைக்கு கிடைச்சா பேசுகிறது தான். ஏன்னா ஈரான் கேட்குற கேள்விக்கு எந்த அளவுக்கும் நம்மளால் கண்டனம் தெரிவிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லிடுறேன். அப்போ இந்தியா இந்த இடத்துல பின்வாங்குதா அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சு அப்படின்னா, 13ஆம் தேதி நேற்று இந்தியானுடைய கப்பல் ஒன்று அங்கே ஓமன் அரசுக்கு பக்கத்தில் வரும்போது திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்குதல், குறி வைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. இந்திய கப்பல்னு தெரிஞ்சு தாக்கல் நடத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமன் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கப்பல் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றாங்க. இப்போ இந்தியா யாருக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது இந்த இடத்துல? நீங்களே சொல்லுங்கள். ஈரானை தவிர வேறு ஏதாவது தாக்கல் நடத்தியிருப்பாங்களா? இல்லை ஈரான் தெரியாமல் நடத்திட்டாங்களா? இல்லை வேறு ஏதாவது ப்ராக்சி குரூப்ஸ் ஏதாவது தாக்கல் நடத்தியிருக்காங்களா? இது ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் ஏற்கனவே இந்தியாவுடைய 3 கப்பல்கள் மீது ஈரான் வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறது. திடீரென்று இந்த ட்ரம்ப் என்ன பண்ணார், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அப்பையும் இங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடரை கூப்பிட்டு சம்மன்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதனால் இந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படியே பெருசாக இருக்கிறதுனால இந்த தடவை கூட்டம் வந்து எனக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல.
இருந்தாலும் ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த முடிவுகளை எடுக்க வேண்டும், பைலேட்டரல் அடிப்படையில் இந்தியாவும் ரஷ்யாவும் விரிவாக்க வேண்டும், ஏற்றுமதி இறக்குமதிகளை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அங்கே ரஷ்யாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், அப்படி அதிகரிக்க முடியும்னு தெரிஞ்சு பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் லோக்கல் எல்லா நாடுகளும் வாங்கிட முடியுமா, இன்க்ளூடிங் சீனாவை கூட, அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். அமெரிக்கா பொருளாதார தடைகளை மீறி பிரிக்ஸ் நாடுகள் செயல்படுறது வந்து இனி வருகின்ற காலங்களில் அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அதுவுமே அந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். அது வரைக்கும் பெருசாக எனக்கு இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஈரானில் இருந்து ஃபீஃபா வேர்ல்டு கப்பு கலந்துக்கிறதுக்காக அமெரிக்கா கிளம்புறாங்க ஒரு டீம். அதனால் அந்த டீமை வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் யார் நடத்துறதுன்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நடத்துகிறாங்க. இந்த டீம் ஃபஸ்ட்டு மெக்சிகோவுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க ஈரானுடைய ஃபுட்பால் டீமு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க. இப்போ கிளம்புறாங்க, டீமெல்லாம் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. பட் ஆரம்பத்திலே சொல்கிறாங்க ஈரானுடைய அந்த ஒரு சில ப்ரைடு ஃப்ளாக்லாம் வந்து கொண்டு வந்துடக்கூடாது மேட்சில்ன்ற மாதிரி வந்து எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறாங்க. ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் சற்று கடினமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நேற்று வந்து ஒரு 300ன்னாங்க, 400ன்னாங்க, 450ன்னாங்க. இப்போ உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 1400 ட்ரோனு. பாப்பாப்பா எத்தனை ட்ரோனு? 1400 ட்ரோனு. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒட்டுமொத்தமாக கடந்த 2 நாட்களாக நடத்தப்படுகிற தாக்குதல். தலைநகர் கியூவை கொஞ்சம் அதிகமாக குறி வைத்திருக்காங்க. ஹங்கேரி பக்கத்தில் ஒரு சில தாக்குதலும், மீதி எல்லாமே அந்தந்த எல்லை பகுதியில் சற்று கடுமையான தாக்குதல். ஒரு சில ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இன்னைக்கு ஹங்கேரியனுடைய எல்லை பகுதியில் கூட லைட்டாக ஒரு சிறிய சேதாரம் நடந்திருக்கிறது. அதனால் ஹங்கேரியனுடைய பெரிய பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார். உடனடியாக எங்களுக்கு வந்து பதில் சொல்லி விட்டு போங்கள், அப்படி இல்லைனா நான் டீ கூட குடிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கிறாரு அங்கே புதிய பிரதமர் அவர்கள். பார்க்கலாம் என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை தாண்டி தலைநகர் கியூவில் நடத்தப்படுகிற தாக்குதல் தொடர்ந்து 2-3 கட்டிடங்கள் ஃபுல்லாக வந்து சரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருந்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இதற்கு எதிரிகளுக்கு பதில் உண்டு என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்புல சொல்றாரு. ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஈஸ்டர்ன் உக்ரைன் சொல்லுவாங்க, அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் பகுதியில் ஒரு சில பகுதிகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். நாம இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம சீனாவுடைய விவகாரத்தை தான் அடுத்து நம்ம ரவிக்குமார் சோமபந்தியில் பிரதானமாக பேச போகிறோம். அதில் எலான் மஸ்க் அவர்களுக்கு கொஞ்சம் டிமாண்டு. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் போயிட்டு, ஐயா நான் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்கப்பட்டாலும் அவர் வாய் 7 கோணையாக கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட வந்து ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஓனர் டிம் குக் அவர்கள் கூட செல்ஃபி எடுக்கும்போது கூட அவர் அப்படி தான் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நிறைய புகழ்ச்சிகள் மாறி மாறி இரு தரப்புலையும் தாண்டி என்ன விதமான அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க, இதுக்கு முன்பு என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். எலான் மஸ்க் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீட்டிங் வந்து வெறும் ஸ்மூத்லி நிறைய குட் திங்ஸ் வில் ஹேப்பன், நல்லா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். என்ன நல்லா நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இரவு பதிவில் சீனா அமெரிக்காவோட பயணத்தால் என்ன பிறவி பலன் அடைந்திருக்கிறார்கள், அமெரிக்காவோட நிறுவனங்கள் என்ன தனது பிறவி பலன்களை அடைந்து நன்மை அடைய போகிறார்கள் அப்படின்றத ஒரு சில பதிவுகளையும் பார்த்துடலாம், ரொம்ப டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.